வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல 2021ல வெளியான கபடதாரி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. கதை கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். பிளாட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் டிராபிக் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. இவருக்கு நார்மல் இன்ஸ்பெக்டரா இருக்கணும்னு தான் ஆசை. இந்த மாதிரி சமயத்துல 45 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனவங்களோட எலும்பு கூடு கிடைக்குது. இந்த கேஸ போலீஸுங்களாம் அசால்ட்டா விட்டுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ விசாரிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படி விசாரிச்சவரே இந்த கேஸை சால்வ் பண்ணாரா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதை. நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. நிச்சயமா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐ பண்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே 1977ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. சஞ்சய் அப்படின்றவர் கொல்லப்படுறாரு. இவரை கொலை பண்ணது இவரோட பார்ட்னர் போல. பார்ட்னர் பேரு சுரேஷ் அப்படின்றது. கொலை பண்ணதுனால அவரோட ட்ரெஸ்ல ரத்த கரையா இருக்கு. இப்ப ட்ரெஸ்ல ரத்த கரையோட இவரும் இவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்தவர் சீக்கிரமா நம்ம இங்க இருந்து கிளம்பணும், ரெடி ஆகுன்ற மாதிரி ஒய்ஃபு கிட்டயும் பொண்ணு கிட்டயும் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்பி போறாங்க போல. இவங்க கிளம்பி போறாங்க பாத்தீங்களா, அந்த கார் ஒரு இடத்துல எரிஞ்சிட்டு இருக்க மாதிரி போலீஸுங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் நமக்கு காட்டல. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. நம்ம ஹீரோவோட பேரு சக்தி அப்படின்றது. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் டிராபிக் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. பேரண்ட்ஸ் வேற ஊர்ல இருக்காங்க. இவர் இந்த ஊர்ல வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இந்த வேலையை பார்க்கறதுக்கு இவருக்கு பெருசா பிடிக்க மாட்டேங்குது. கடமைக்கு தான் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. கல்யாண வயசு வந்துருச்சுல, ஒவ்வொரு பொண்ணா பார்க்கறதுக்காக வராரு. ஆனா எல்லா பொண்ணுங்களும் இவரை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை தாண்டி இவர் அப்பப்ப சீனியர் கிட்ட பேசுறாரு. அது என்னன்னா, என்ன நார்மல் இன்ஸ்பெக்டரா மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார், கிரைம் கேஸ் எல்லாம் எனக்கு தாங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. யோ, இதுலயே கிம்பளமா நிறைய வரும்ல, எதுக்காக மாறணும்னு நினைக்கிற, போய் வேலையை பாரியா அப்படின்ற மாதிரி சீனியரும் அனுப்பி வச்சிடுறாரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அனாத ஆசிரமத்துல இருக்க பசங்களுக்கு அப்பப்ப வந்து ஹெல்ப்லாம் பண்ணுவாரு போல. அங்க இருக்க லேடியும் சார் காசுலாம் வேணாம்னு சொல்றாங்க. பரவாயில்ல வச்சுக்கோங்கன்ற மாதிரி இவரும் காசெல்லாம் தராரு. இப்ப பேரண்ட்ஸ் கால் பண்ணி இப்ப பார்த்த பொண்ணு செட் ஆச்சா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்லமா, எனக்கு சுத்தமா செட் ஆகல அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ரொம்ப போரிங்கான லைஃபை தான் இவர் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. இந்த மாதிரி சமயத்துல ஒரு பிரிட்ஜ் வேலை நடந்துட்டு இருக்கு. அதாவது மெட்ரோ ட்ரெயின் போறதுக்காக ஒரு இடத்துல ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு. அந்த பகுதியில ஒரு சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, எலும்பு கூட எல்லாம் பாக்குறான். இப்ப எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பக்கத்துல தான் இருந்திருப்பாரு. அதனால ஹீரோவும் வந்து பாக்குறாரு. ரொம்ப வருஷம் பழைய எலும்பு கூடு அப்படின்றது தெரிய வருது. ஹீரோ கியூரியாசிட்டி தாங்காம ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அந்த இடத்துக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வராரு பாத்தீங்களா, இவருமே இன்ஸ்பெக்டருக்கு பக்கத்துல போய் பேசுறாரு. சார், இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவர் சில விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, யோ நீ உன்னோட வேலையை பாரு, இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி அலட்சியமா பேசிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோக்கு கியூரியாசிட்டி தாங்கல. நைட்டு நேரம் இந்த இடத்த வந்து பார்க்கலான்ற மாதிரி நைட்டு நேரம்லாம் இந்த இடத்த வந்து பார்த்துட்டு இருக்காரு. இப்ப சக்தி நைட்டு நேரம் பார்க்கறதுக்காக வரும்போது வேற ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த தடுப்பெல்லாம் தாண்டி யாரும் போக கூடாதுல. யோ நீ எப்படியா போன, முதல்ல வெளியே வான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. உள்ள இருக்க நபரோட பேரு குமார் அப்படின்றது. இப்ப அவருமே வெளியே வந்துடுறாரு. நான் பிரஸ் சேர்ந்தவன் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பிரஸ் சேர்ந்தவனா இருந்தா உள்ள போயிடுவியா, தாண்டி போக கூடாதுன்னு உனக்கு தெரியாதா, முதல்ல என்ன பிரஸ்ல வேலை பார்க்கற, காடை தாண்ட மாதிரி கேட்கிறாரு. இப்ப குமார்ன்றவரும் காடை எடுத்து தந்துடுறாரு. இவர் காடை பிடுங்கி வச்சுட்டு நாளைக்கு வந்து வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் வாங்குறதுக்காக வரும்போதுதான் இவரை பொறுத்த வரைக்கும் கிரைம் இன்ஸ்பெக்டர் இல்ல டிராபிக் இன்ஸ்பெக்டர்னு தெரிய வருது. டிராபிக் இன்ஸ்பெக்டருக்கு தான் இவ்வளவு சீன் போட்டியான்ற மாதிரி பேசுறாரு. கோவத்துல ஹீரோ அவரை திட்டிடுறாரு. ஹீரோ திட்டினதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா, இந்த டிராபிக் இன்ஸ்பெக்டர் இப்படிலாம் பண்றாருன்ற மாதிரி தப்பா நியூஸ் எழுதிடுறாரு. இதனால சீனியரும் பிடிச்ச சத்தம் போடுறாரு. போயான்ற மாதிரி திட்டி இங்க இருந்து அனுப்பிலாம் விட்டுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி அந்த குமாரை காட்டுறாங்க. குமார் ஒரு பத்திரிகையில வேலை பார்க்கறாரு பாத்தீங்களா, ஏறக்குறைய ஒரு பத்திரிகையை நடத்துறாரு போல. இவர் நிறைய கடன் வாங்கியிருக்காரு, கடனை தராம இருக்காரு. அதனால 2-3 ஆளுங்க, அதுல ஒருத்தர் அரசியல்வாதி, அடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பி போறாரு. இவர் கிளம்பி போகும்போது தான் நம்ம ஹீரோ அடிக்கிறதுக்காக வருவாரு. ஆனா ஏற்கனவே அவர் அடி வாங்கி உட்காந்துட்டு இருக்காருல, அதனால ஹீரோவும் ஹெல்ப்லாம் பண்றாரு. இப்ப சரக்கு அடிக்கிறதுக்காக வந்தவங்க பேசி ஃப்ரெண்டாவே ஆயிடுறாங்க. ஹீரோவும் இந்த கேஸ்ல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சரி சார், நானும் இந்த கேஸை பத்தி விசாரிக்கிறேன், விசாரிச்சு ஏதாவது தெரிஞ்சா உங்ககிட்ட சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. போக போக இவங்க ரெண்டு பேருமே பேசி நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே மாறிடுறாங்க. அவனுங்க எதுக்காக அடிச்சாங்கன்னு கேட்கும்போது வாங்கின காசை தரலன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப வீட்டுல விடலான்னு ஹீரோ கூட்டு வந்துட்டு இருக்கும் போது யூரின் போயிட்டு வந்துடுறன்ற மாதிரி இவருமே ஒரு போஸ்டர் கிட்ட வந்துடுறாரு. ஒருத்தன் வந்து அடிச்சான் பாத்தீங்களா, அவன் பொலிட்டீஷியன் சொல்லியிருப்பேன், அவனோட போஸ்டர் தான் அங்க இருக்கு.
உன்னை பத்தி எனக்கு தெரியாதாடா, நீ யாருன்னு எனக்கு தெரியாதாடா அப்படின்ற மாதிரி போஸ்டரை பார்த்து இவர் பேசிட்டு இருக்காரு. இவர் வேற இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் வேகமா வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. அப்பதான் இந்த குமாருக்கு சுவாத்தின்னு ஒரு பொண்ணு இருக்கிறது தெரிய வருது. ஏன்பா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட கோவப்படுறாங்க. கூட்டு வந்ததுக்காக ஹீரோக்கு நன்றி சொல்லிட்டாங்க. ஹீரோ இந்த கேஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாருல, வேற ஒருத்தர் மூலியமா டீட்டெயிலை வாங்கிடுறாரு. குமாருமே இந்த கேஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாருல, இவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மூலியமா கேஸோட டீட்டெயில்லாம் வாங்கிடுறாரு. அந்த எலும்புக்கூடு 45 வருஷம் பழைய எலும்புக்கூடுன்னு தெரிய வருது. ஒரு ஆணோட எலும்புக்கூடு, ஒரு பெண்ணோட எலும்புக்கூடு, இதை தாண்டி ஒரு சின்ன பொண்ணோட எலும்புக்கூடு கிடைச்சிருக்கு போல. ஸ்டார்டிங் நமக்கு காமிச்சாங்கல்ல, அவங்களோட எலும்புக்கூடு தான் கிடைச்சிருக்கு போல. கவர்மெண்ட் இந்த கேஸை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. 45 வருஷத்துக்கு முன்னாடி அது கொலையா இருந்தாலும் என்ன, அது போனா போயிட்டு போகுதுன்ற மாதிரி விட்டுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ விடக்கூடாது, எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் தெரிஞ்சவங்க கிட்ட பேசி அந்த ரெக்கார்டெல்லாம் பார்க்கிறதுக்காக வந்துடுறாரு. ரொம்ப பழைய ரெக்கார்டா இருக்கும், 77ல வந்த ரெக்கார்டா இருக்கும். அதுல வந்து மிஸ்ஸிங் கேஸ்லாம் இருக்கு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண் பெண் ஒரு குழந்தையை தானே தேடணும். ஒரு ஸ்டேஜ்ல அவங்க 3 பேரையும் இவர் கண்டுபிடிச்சிடுறாரு. இது சம்பந்தமா பேசுறதுக்காக குமாரை பார்க்கிறதுக்கு வராரு. குமார் வீட்டுல இல்ல. என் அப்பா உங்ககிட்டயும் கடன் வாங்கியிருக்காங்களான்னு சுவாதி கேக்குறாங்க. சேச்சா அப்படிலாம் இல்லங்க, சும்மா தான் பார்க்கிறதுக்கு வந்தேன்னு சொல்றாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல குமாரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. குமாருமே சில தகவலை சேகரிச்சிருக்காருல, அதை பத்தி எல்லாம் சொல்றாரு. அப்பதான் நமக்கு நடந்த பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. 1977 எமர்ஜென்சி சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கும். அந்த இடமே பதட்டமா இருந்திருக்கும். அந்த சமயத்துல மியூசியத்துல இருக்க பொருள் எல்லாத்தையும் சேவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. வேற பகுதியில் இருக்கவர் இருக்காரு பாத்தீங்களா, மியூசியத்தை பாத்துக்கிற 2 பேர்கிட்ட இந்த தகவலை சொல்றாரு. சஞ்சய், சுரேஷ்னு 2 பேர் தான் மியூசியத்தை பார்த்துப்பாங்க. அதுல சுரேஷ் அங்க இருக்க காஸ்ட்லியானதை தூக்கணும்னு முடிவு பண்றாரு. அதனால சஞ்சய்னு கூட வேலை பார்க்கிறவரோட கதையை முடிச்சிடுறாரு. இததான் ஸ்டார்டிங்கே நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்ப சுரேஷ் இருக்கார்ல, காஸ்ட்லியான பொருள்லாம் எடுத்துட்டு அவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. அவரோட ஒய்ஃப் கிட்டயும் பொண்ணு கிட்டயும் நம்ம சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது எல்லாம் கேஸா ரஞ்சன் ஒருத்தர் விசாரணை பண்ணிருக்காரு. அவங்க வீட்டுல வேலை பார்க்கறவங்க, மியூசியத்துல வேலை பார்க்கறவங்க, இந்த மாதிரி எல்லாருமே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த சமயம் முதலாளி வந்தாரு, இந்த சமயம் கிளம்புனாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. அதாவது சஞ்சய், சுரேஷ்னு 2 பேர் மியூசியத்துல அந்த பொருளை பார்த்துக்கணும். அதுல சஞ்சயை சாவடிச்சுட்டு சுரேஷ் ஒய்ஃபையும் பொண்ணையும் கூப்பிட்டு தப்பிச்சு போயிருக்காருன்றது உங்களுக்கு தெரிய வருது. சுரேஷ் மேல சந்தேகம் வரதுக்கு ஹைலைட்டா ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா சுரேஷ் அங்க இருந்து கிளம்பும் போது அவரோட ட்ரெஸ்ல ரத்தக்கரை இருக்கும். சோ சஞ்சயை கொலை பண்ண ரத்தக்கரை அப்படின்றத இவங்க புரிஞ்சிருப்பாங்க. எல்லார்கிட்டயும் அந்த டைம்ல இருக்க இன்ஸ்பெக்டர் விசாரிச்சு தான் இதெல்லாம் சேகரிச்சு வச்சிருக்காரு. அந்த சுரேஷும் ஃபேமிலியும் ஒரு கார்ல கிளம்பி போனாங்கல்ல, அந்த கார் மட்டும் ஒரு இடத்துல எரிஞ்சிருக்கும். அவங்களோட பாடி என்னாச்சுன்னு தெரியல. நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா, அவங்க தப்பிச்சுலாம் போல, அவங்களோட பாடி தான் பிரசன்ட்ல நமக்கு கிடைச்சிருக்கு. சோ அவங்க கொல்லப்பட்டிருக்காங்கன்னா அவங்க எந்த ஒரு தப்பும் பண்ணல, வேற யாரோ அவங்க தப்பு பண்ண மாதிரி ஃப்ரேம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவர் வேலை பார்க்கும் போதும் இதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த டைம்ல விசாரணை பண்ண ரஞ்சனை எப்படியாவது கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்ப கூட வேலை பார்க்கிறவர் அந்த ரஞ்சன் யாருன்னு எனக்கு தெரியும் சார், நம்ம கிட்டயே கூட மாட்டிருக்காரு, எப்ப பாரு குடிச்சுக்கிட்டே இருப்பாருன்ற மாதிரி டீட்டெயிலாம் சொல்லிட்டாரு. ஓஹோ, அந்த பெரியவர் தானா அப்படின்ற மாதிரி இவருமே கேட்டுக்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் அந்த ரஞ்சனை பார்க்கறதுக்காக வீட்டுக்கிட்ட வந்துட்டு இருக்காரு. அதாவது 1977ல விசாரிச்சவரை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்காரு. அந்த பெரியவர் என்ன பண்றாருன்னா, யாரா நீ அப்படின்ற மாதிரி கண்ணை வச்சு ஷூட்லாம் பண்றாரு. அந்த ரஞ்சன் ஷூட் பண்ண புல்லட் ஹீரோவோட காதுக்கு பக்கத்துல போயிருக்கும். அதனால ஹீரோ இந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. ஹீரோ கண் முழிச்சோனியே இந்த ரஞ்சனை போட்டு திட்டுறாரு. ஏன் சரி இப்படி ஷூட்லாம் பண்ணீங்கன்னு கேக்குறாரு. என் வீட்டுக்குள்ள நீ திருடம் போடுற மாதிரி வந்த, அதனால தான் ஷூட் பண்ணன்ற மாதிரி ரஞ்சன் சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவும் 1977ல நீங்க கேஸ் ஹேண்டில் பண்ணீங்கல்ல, அதுல ஏதோ கிடைச்சிருக்கிறதா நீங்க கடைசியா சொல்லியிருக்கீங்க, அது என்ன நீ என்கிட்ட சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் சொல்ல முடியாது, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன சார் இப்படி சொல்றீங்க, நீங்க தயவு செஞ்சு சொல்லுங்க சார், இப்ப கிடைச்சிருக்க பாடி சுரேஷோட பாடி, நான் சந்தேகப்படுறேன், ப்ளீஸ் சார் ஏதாவது இன்ஃபர்மேஷனை கொடுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. அதான் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, கிளம்புன்ற மாதிரி இவரும் திட்டி அனுப்பி விடுறாரு. ஆக்சுவலா இந்த ரஞ்சனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்சியரான போலீஸா இருப்பாரு. இவரோட ஃபேமிலி லைஃப்ல ஏதோ ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு போல, அதுல இருந்து தான் எப்ப பாரு குடிச்சுக்கிட்டு இவரோட உடம்பை கெடுத்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் கேஸ் சம்பந்தப்பட்ட டீட்டெயிலாம் அடிக்கடி இவரோட வீட்டு வாசல்ல வச்சுட்டு போறாரு. ஆனா ரஞ்சன் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு. ரஞ்சன் ஏதாவது ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பப்ப இவரோட வீட்டுக்கு வந்து எதையாவது வச்சிட்டு இருக்காரு. அப்படி வச்சிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல ரஞ்சன் திரும்பி இவரை பிடிச்சிடுறாரு. இன்னொன்னு வாட்டி என் வீட்டு பக்கம் வந்தேன்னு வச்சுக்கோ, ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவும் ரஞ்சன் மேல கோவப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, நான் உங்களை நல்ல ஆபீசர்னு நினைச்சேன், ஆனா நீங்க சரியான வேஸ்டா இருக்கீங்க சார். ஒரு விஷயத்தை கிராக் பண்ணலாம்னு உங்களை நம்பி வந்தேன் பாருங்க, என்ன சொல்லணும். சரி நான் கிளம்புறேன் சார், இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் வரமாட்டேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. என்ன இந்த பையன் இப்படி பேசிட்டு போயிட்டான்ற மாதிரி ரஞ்சன் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அப்பதான் இறந்து போன ஒய்ஃப் கற்பனையில தெரியுறாங்க. அது என்னன்னா, இவர் சீரியஸா கேஸை விசாரிக்கும் போது சம்பந்தப்பட்டவங்க இவரோட ஃபேமிலியை சாவடிச்சிருவாங்க. அப்பத்துல இருந்து தான் டிப்ரெஷனுக்கு போயிருக்காரு போல. இப்ப கற்பனையில தெரியுற ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவரோட மனசும் மாறுது. இப்ப இவருமே ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு.
நீ பேசிட்டு போனதுனால எனக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, அதனால தான் உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். பெருசா என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு தெரியல, என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை பண்றேன்னு சொல்றாரு. ஆக்சுவலா 1977 கேஸ்ல இவருக்கு புதுசா ஒரு க்ளூ கிடைச்சிருக்கும். ஒரு 3-4 வருஷம் கழிச்சு கிடைச்சிருக்கும். அந்த க்ளூவை பத்தி சொல்றாரு. சுரேஷோட பார்ட்னர், அதாவது கூட வேலை பார்க்குற சஞ்சய் அந்த மியூசியத்திலேயே கொல்லப்பட்டிருப்பாரு. சுரேஷோட உடம்புல ரத்த கரை இருந்திருக்கும். இது மூலியமா சுரேஷ் தான் சஞ்சயை சாவடிச்சிட்டாருன்ற மாதிரி தான் முதல்ல இந்த ரஞ்சன் நினைச்சிருப்பாரு. ஆனா சில வருஷத்துக்கு அப்புறம் அப்படி இல்லைன்றது இவருக்கு தெரிய வந்திருக்கும். ஆக்சுவலா அன்னைக்கு நைட்டு என்ன நடந்திருக்கு தெரியுமான்ற மாதிரி இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மியூசியத்தை விட்டு அவர் கிளம்பிட்டு இருக்கும் போது ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தர் கீழே விழுந்திருக்கிறத இந்த சுரேஷ் பார்த்திருக்காரு. உடனே ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காரு. அடிப்பட்டவரை தூக்கி இருக்காருல, அதனால தான் சுரேஷோட ட்ரெஸ்ல ரத்த கரப்பட்டிருக்கும். வேற ஒரு கேஸுக்காக டாக்டர் கிட்ட பேசும்போது தான் இந்த விஷயம் எல்லாமே இந்த ரஞ்சனுக்கு தெரிய வந்திருக்கும். சுரேஷோட ஒய்ஃப் பேரு விஜயலட்சுமி அப்படின்றது. அவங்க வீட்டுல இருக்கும் போது யாரோ ஒருத்தர் நுழையிறாங்க. அப்படி நுழைஞ்சவங்க தான் இந்த விஜயலட்சுமி கதையை முடிக்கிறாங்க. இது எதுவுமே ஹஸ்பண்டுக்கு தெரியல. இந்த இடம் பதட்டமா இருக்கிறதுனால ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ள நுழையும் போதே கிளம்பணும்ன்ற மாதிரி ஒய்ஃபு கிட்டயும் பொண்ணு கிட்டயும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்தவர் சாப்பிடலாம் ஆரம்பிக்கிறாரு. அப்ப மர்ம நபர் எதிர வந்து உட்கார்றான். அந்த மர்ம நபர் தான் 3 பேரையும் சாவடிச்சு டிஸ்போஸ் பண்ணிருக்கான்னு தெரிய வருது. சோ பிரசன்ட்ல 3 பேரோட பாடி கிடைச்சிருக்குல, அது கண்டிப்பா சுரேஷ் ஃபேமிலியோட பாடின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருது. ஆனா பண்ணவன் யாரு? பண்ணவன் தான் அந்த நகையை தூக்கி இருக்க வாய்ப்பு இருக்கு. மியூசியத்துல இருக்க நகை எல்லாத்தையும் திருடுறதுக்காக இப்படி பண்ணிருக்கான்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் குமார் கிட்ட சொல்லலான்னு போனா குமாரோட இடத்துல எல்லா பொருளும் கலைஞ்சு போட்ட மாதிரி இருக்கு. சரி குமாரோட வீட்டுக்கு போலான்னு வீட்டுக்கு வராரு. வீட்டுல பொண்ணான சுவாதி மட்டும் தான் இருக்காங்க. அப்பா எங்கன்னு கேட்கும் போது இவங்களுமே சில விஷயங்களை சொல்றாங்க. நீங்க சொன்ன கேஸ பத்தி விசாரிச்சுட்டு இருந்தாரு, அதுல ஏதோ கண்டுபிடிச்சிட்டாரு போல, அது விஷயமா பேசுறதுக்கு நான் ஆக்ட்ரஸ் ரம்யாவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது ஆக்ட்ரஸ் ரம்யாவை பார்க்க போனாரா அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஆக்ட்ரஸ் ரம்யாவை நமக்கு காட்டுறாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல இவங்க ஷூட்டிங்காக நடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப கேரவன்ல உட்காந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வேகமா பேசுறதுக்காக வராரு. நீ பாட்டுக்கு உள்ள வந்துருவியா, வெளியே போ அப்படின்ற மாதிரி இவங்க திட்டுறாங்க. மேடம் நான் போலீஸ் ஆபீசர், வெளியே வெயிட் பண்றேன், சீக்கிரமா கூப்பிடுங்கன்னு வெளியே போறாரு. இவர் போலீஸ்னு தெரியாம திட்டிருப்பாங்க. சரி உள்ள வாங்கன்ற மாதிரி கொஞ்ச நேரத்துல கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அவசரப்பட்டு திட்டிட்டேன் சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, 1997ல மியூசியத்துல இந்த மாதிரி திருட்டுலாம் நடந்தது, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேக்குறாரு. இவங்க பேசுறதுக்கு வரதுக்குள்ள ஷூட்டிங்க்கு டைம் ஆயிருது, என் வீட்டுக்கு வாங்க நான் சொல்றேன்னு சொல்றாங்க. இப்ப இவருமே வீட்டோட அட்ரஸ் எல்லாம் வாங்கிக்கிறாரு. 77ல நடந்ததுக்கும் இந்த ரம்யாக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு போல, அதனால தான் குமார் விசாரிக்கிறதுக்காக போயிருக்காரு. குமார் இப்ப எங்க போனாருன்னே தெரியலன்ற மாதிரி இவர் ரஞ்சன் கிட்ட ஷேர் பண்றாரு. அந்த ஆக்ட்ரஸ் நைட் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னாங்கல்ல, இவருமே பாக்குறதுக்காக வந்துடுறாரு. வந்தோனியே 77 இந்த மாதிரி மியூசியத்துல திருட்டு போச்சுல, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. அவங்க வேணும்ட்டே டாபிக்கை மாத்திக்கிட்டே இருக்காங்க. இவர் திரும்ப திரும்ப அந்த கேள்வியை கேட்கிறாரு. ஆனா அவங்க டாபிக்கை மாத்திக்கிட்டே இருக்காங்க. இதை தாண்டி இவரை செடியூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இவங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவருமே செம்மையா அப்செட் ஆயிடுறாரு. இவங்க கிட்ட சொல்லாம கொள்ளாம வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப குமார் இருக்காரு பாத்தீங்களா, கைவசம் ஒரு நியூஸை வச்சிருக்காரு போல, அதை பத்தி ஒருத்தர் கிட்ட சொல்லலான்ற மாதிரி டிவி சேனல் 8க்கு கால் பண்றாரு. யோ இதுக்கப்புறம் உங்ககிட்ட நியூஸே வாங்க முடியாது, போன வாட்டி ஒரு போலி செய்தியை சொல்லிட்ட, அதனால எனக்கு தான் பிரச்சனை வந்ததுன்ற மாதிரி அவர் பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. சார் போன வாட்டி தப்பு நடந்துருச்சு, இந்த வாட்டி அந்த தப்பு நடக்காது, எக்ஸ்க்ளூசிவா ஒரு நியூஸை வச்சிருக்கேன், இந்த இடத்துக்கு வாங்க சார் நான் சொல்றேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப குமார் இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறதுக்குள்ள அந்த கடன் கொடுத்தவர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எங்க ஓட பாக்குற அப்படின்ற மாதிரி இவரை லாக்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி வெயிட் பண்றதா சொன்ன அந்த சேனல் 8மே வெயிட் பண்றாரு. அந்த இடத்துக்கு குமார் வரவே மாட்டாரு. கடன் கொடுத்த 2 பேர் புடிச்சாங்கல்ல, அவங்க நலங்கு வச்சிருக்காங்க போல, அதனால இவர் இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. அப்பாவோட நிலைமையை பார்த்து இந்த பொண்ணு ஃபீல் பண்றாங்க. என் அப்பாவை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னு சொல்றாங்க. கவலைப்படாதீங்க, அதான் நான் கூட இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவருமே சப்போர்ட்டிவா இந்த இடத்துல பேசிட்டு போறாரு. ஆக்சுவலா அந்த சேனல் 8 வெயிட் பண்ணி நியூஸ் கிடைக்காம இருந்ததுல, இப்ப வேற ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு போல, அதை பத்தி டீம் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அது என்ன நியூஸ்னா, ரம்யா வீட்ல கொல்லப்பட்டிருக்காங்க. இப்ப நியூஸ்ல ரம்யா கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. வீட்ல அயன் பண்ணிட்டு இருக்க ஹீரோவை இந்த விஷயத்தை பார்த்து ஷாக் ஆகுறாரு. நம்ம போனதுக்கு அப்புறம் யாரோ நுழைஞ்சு சாவடிச்சிருக்காங்க போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. யாரு சாவடிச்சிருப்பா, இவ பேசக்கூடாதுன்றதுக்காக தான் யாரோ சாவடிச்சிருக்காங்கன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. ஹீரோ ரம்யாவோட வீட்டுக்கு போனது சீனியருக்கு தெரியுது. என்னாச்சுன்ற மாதிரி கேக்குறாரு. இவரும் நடந்த விஷயத்த சொல்றாரு. அவங்க செடியூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல, இவரும் கிஸ் பண்ற மாதிரிலாம் நெருங்கி வராரு. அப்படி வந்தவரு, உங்ககிட்ட இருந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினைச்சேன், நீங்க சொல்ற மாதிரியே இல்ல, நான் கிளம்புறேன்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு.
சோ இவர் எதுவுமே பண்ணாம அங்க இருந்து கிளம்பிட்டேன்ற மாதிரி சொல்றாரு. யோ நீ சொல்றத நான் நம்புவேன், மத்தவங்க நம்புவாங்களா? இதுக்கப்புறமா அது தேவையில்லாத வேலையெல்லாம் நீ பண்ணாத, உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சீனியரும் இந்த இடத்துல சத்தம் போடுறாரு. 77 மியூசியத்துல இருந்து சில நகைலாம் காணாம போச்சு பாத்தீங்களா, அந்த நகையை பிரசன்ட்ல ரம்யா வச்சிருக்காங்க அப்படின்றது ஹீரோக்கு தெரிய வருது. ஏன்னா அந்த 77 போட்டோ இவர்கிட்ட இருக்கு. அதே மாதிரி ரம்யா வீட்டுக்கு போகும்போது சில போட்டோவை பார்த்திருப்பாரு. அதே நகையை ரம்யா வச்சிருக்கிறது இவருக்கு தெரிய வந்துருது. இவருமே நைட் நேரம் கூட பார்க்காம ரஞ்சனை பார்க்கிறதுக்காக வந்துடுறாரு. ரஞ்சன் கிட்ட விஷயத்த சொல்றாரு. ரஞ்சன் இதை கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாருல, அதனால அவளோட வீட்டுக்கு போலான்னு சொல்றாரு. ரம்யாவோட வீடு இப்ப கிரைம் ஸ்பாட்டா மாறி இருக்கு. இவங்க திருட்டுத்தனமா உள்ள வந்துடுறாங்க. அங்க இருக்க போட்டோவெல்லாம் ரஞ்சனும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அப்பன்னு பார்த்து வீட்டுக்குள்ள இருந்து ஒருத்தன் கிளம்பி போறான். யாரோ கிளம்பி போறாங்க, நமக்கு முன்னாடி வேற யாரோ வந்திருக்காங்க போலன்னு இவங்க யோசிக்கிறாங்க. அப்படி கிளம்பி போறவன் ஒரு கார்ல போறான் பாத்தீங்களா, அவனுக்கே தெரியாம இவங்க 2 பேர் சைலண்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவன் கவனிக்க கூடாதுன்னு பார்த்து இவங்க போயிட்டு இருக்காங்க. இந்த நபரோட பேரை நம்ம குணான்னு வச்சுப்போம். இந்த குணாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மெக்கானிக் ஷாப் தான் வச்சிருக்கிறது தெரிய வருது. இவங்களுமே அங்க இருந்து நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல மெக்கானிக் ஷாப்ல இருந்து வேற எங்கேயோ கிளம்புறாரு. எங்க போறாருன்னு பார்த்தா மீஞ்சூர் ரங்கநாதன் அப்படின்ற ஒரு சிஎம் கேண்டிடேட்டை பாக்குறதுக்காக தான் போறாரு. எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, இன்னும் ரிசல்ட் வரல. ரஞ்சனுக்கு இந்த இடத்தை எங்கேயோ பார்த்திருக்குமேன்ற மாதிரிலாம் ஃபீல் வருது. அதாவது கார் எரிஞ்ச நிலைமையில ஒரு இடத்துல இருந்தது இல்ல, அந்த இடம் தான் இந்த இடம் அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. ஆக்சுவலா கார் இங்கதான் எரிஞ்சிட்டு இருந்த மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்டயும் சொல்லிட்டாரு. இப்ப அந்த மீஞ்சூர் ரங்கநாதன் கூடிய சீக்கிரத்துல சிஎம் ஆக போறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் இவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. அந்த குணா இங்க யார பாக்குறதுக்காக வந்திருப்பான்ற மாதிரி தான் 2 பேருமே யோசிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து கண்முழிச்ச குமார் இருக்காருல, ஹீரோ கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு போல. சார் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டாரு. நம்ம ஹீரோவும் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னு கேக்குறாரு. இப்ப சிஎம் ஆகிற மீஞ்சூர் ரங்கநாதன் இருக்காருல, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரம்யா கூட சுத்தி இருப்பாரு. அப்ப கிஃப்டா தான் ரம்யாக்கு அந்த நகையை தந்திருப்பாரு. இது எல்லாமே என் ஃப்ரெண்டு மூலியமா தான் எனக்கு தெரிய வந்தது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. சோ மீஞ்சூர் ரங்கநாதன் கிட்ட அந்த ஜுவல் இருக்குன்னா அந்த டைம்ல மீஞ்சூர் ரங்கநாதன் தான் எதையோ பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. மீஞ்சூர் ரங்கநாதன் சிஎம்மாவே மாறிட்டார் போல. மீஞ்சூர் ரங்கநாதன் சிஎம்மா மாறிட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸ்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ தெரிஞ்சுக்கிட்ட தகவலை பத்தி ரஞ்சன் கிட்ட சொல்றாரு. இப்பதான் எனக்கும் மீஞ்சூர் ரங்கநாதனை பார்த்த மாதிரி ஞாபகம் வருது. ஆக்சுவலா சுரேஷோட டிரைவரா ஒருத்தர் தான், அவன் பேரு பெர்னாண்டஸ், அவன் தான் இவன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கிளம்பலான்னு நினைக்கும் போது இவருக்கு பின்னாடி அந்த குணா இருக்காரு. என்ன ஃபாலோ பண்ற, நீ என்ன பத்திரிகைக்காரனா, இதுக்கப்புறம் ஃபாலோ எல்லாம் பண்ணனா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுக்குறாரு. இப்ப குணாவும் கால் பண்ணி இதை பத்தி மீஞ்சூர் ரங்கநாதன் கிட்ட சொல்றாரு. இது ஃபாலோ பண்ணானா, ஏன்டா உயிரோட விட்ட, சரி அடுத்த வாட்டி பார்க்கும்போது கதையை முடிச்சிரு அப்படின்ற மாதிரி குணா கிட்ட சொல்றாரு. இப்ப மீஞ்சூர் ரங்கநாதன் சிஎம்மா மாறிட்டார்ல, அவரோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ரஞ்சன் வந்துடுறாரு. இப்ப எல்லாருமே கோஷம் போட்டுட்டு இருக்கும் போது அவர் சந்தோஷமா கையை காமிச்சிட்டு இருக்காரு. அப்ப ரங்கநாதன் மட்டும் பெர்னாண்டஸ் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. மீஞ்சூர் ரங்கநாதனோட முகமே மாறிடுது. ஐயோ நம்ம தான் பெர்னாண்டஸ்ன்றதை இவன் கண்டுபிடிச்சிட்டானேன்ற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாரு. சீக்கிரமா இந்த பெருசோட கதையை முடிடா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க குணா கிட்ட சிக்னல் எல்லாம் கொடுக்குறாரு. குணாவை பொறுத்த வரைக்கும் ரஞ்சன் பத்திரிகைக்காரன் நினைச்சிருப்பாரு. அவன் பத்திரிகைக்காரன் இல்லடா, பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த கேஸை விசாரணை பண்ண இன்ஸ்பெக்டரு, அவன் உயிரோட இருந்தா எனக்கு பிரச்சனை, சீக்கிரமே அவனை தூக்கு அப்படின்ற மாதிரிலாம் குணா கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப ரஞ்சன் இருக்கார்ல, நான் பெர்னாண்டஸ்னு கத்துனேன், அவன் ஷாக் ஆன மாதிரி பார்த்தான். கண்டிப்பா பெர்னாண்டஸ் தான் இப்ப மீஞ்சூர் ரங்கநாதனா மாறி இருக்கான், நீ குமார பத்திரமா பாத்துக்கோன்னு ரஞ்சன் சொல்லிட்டாரு. என்ன நானே பாத்துப்பேன்னு சொல்லிட்டாரு. இப்ப இவர் அட்டாக் பண்ண வருவாங்கன்னு இவர் கெஸ் பண்றாரு. குணாவும் ஆளுங்களை கூட்டிட்டு அட்டாக் பண்றதுக்காக வரான். இவர் சண்டை போட்டு அவங்களை ஓட விடுறதுக்கு ட்ரை பண்றாரு. இருந்தாலுமே இவர் இந்த இடத்துல லாக் பண்ணிடுறாங்க. மீஞ்சூர் ரங்கநாதனை பத்தி குமார் விசாரிக்கிறது அவனுக்கு தெரிஞ்சது இல்ல, அவங்க கிட்ட மாட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் குமார் கிட்ட பேசுறாரு. இப்ப அந்த குணா இருக்கார்ல, குமார பத்தி விசாரிக்கிறதுக்காக வீட்டுக்கு வராரு. அவரை இப்ப ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்கன்னு ஆளுங்க சொல்றாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. ஹாஸ்பிட்டல்லயும் இல்லன்றது தெரிய வருது. ஏன்னா அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோ தான் வேற இடத்துக்கு கூட்டு போயிருப்பாரு. இவர் ஆசிரமத்துக்கு காசெல்லாம் தராருல, கொஞ்ச நாள் இங்க தங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட கேட்கிறாரு. தாராளமா தங்கிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரஞ்சனை லாக் பண்ணி வச்சிருக்கும் போது மீஞ்சூர் ரங்கநாதன் பேசுறதுக்காக வராரு. இவர் தான் சஞ்சயை சாவடிச்சிருப்பாரு. அங்க இருக்க நகையெல்லாம் தூக்கி இருப்பாரு. அந்த பழிய சுரேஷ் மேல போடணும், சுரேஷ் கிடைக்கவே கூடாதுன்றதுக்காக இவர் புதைச்சு வச்சிருப்பாரு. அந்த நகையை வச்சுதான் இவ்வளவு பெரிய ஆளா மாறி இருக்காரு போல. இத பத்திலாம் ரஞ்சன் கிட்ட ரொம்ப கிண்டலா சொல்லிட்டாரு. ரஞ்சனுக்கு ஏதாவது ஆபத்து வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஹீரோக்கு தோணுது. குமார சேஃப் பண்ணிட்டார்ல, இப்ப ரஞ்சன் சாரை
பார்க்கணும்ன்ற மாதிரி ரஞ்சன் வீட்டுக்கு வந்தா அங்க கலவரம் நடந்திருக்கிறது தெரியுது. ஐயோ ரஞ்சனுக்கு என்ன ஆச்சுன்னு யோசிக்கிறாரு. இந்த சைடு கதையை முடிச்சிருங்கன்ற மாதிரி ரங்கநாதன் கிளம்பிடுவான். ஆளுங்க இவரோட கதையை முடிக்கிறதுக்காக வராங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோ என்ட்ரியை கொடுக்குறாரு. ஆக்சுவலா ஹீரோ இவர் எங்க இருக்காருன்னு ட்ரேஸ் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. வந்தவர் என்ன பண்றாருன்னா எல்லாரையும் போட்டு செம்மையா அடிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து ரஞ்சன் மேல ஒரு புல்லட் பட்டுருது. சார் கவலைப்படாதீங்க சார், எப்படியாவது காப்பாத்திடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே ஆம்புலன்ஸ் வர வச்சிடுறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு வேகமா போயிட்டு இருக்காரு. ஆம்புலன்ஸ் வருதுன்னா நிறைய பேர் விலகுவாங்கல்ல, ஆனா நிறைய பேர் அப்படி விலகாததுனால ஆம்புலன்ஸ் ரொம்ப லேட் ஆயிருது. ஹாஸ்பிட்டலுக்கு லேட்டா தானே கூட்டு வந்தாரு, அதனால அந்த இடத்துல ரஞ்சன் இறந்து போயிடுறாரு. சே தேவையில்லாம நம்ம தான் இந்த கேஸுக்குள்ள இவரை கூட்டு வந்தோம், இப்ப இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ரஞ்சனுக்காக இந்த இடத்துல இவர் ஃபீல் பண்றாரு. இப்ப அந்த குணா மேலதான் கோவம் வருது. குணாவோட இடத்துக்கு வந்து குணாவை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. டே நான் சிஎமோட ரைட் ஹேண்டு, என்னெல்லாம் உன்னால என்னடா பண்ண முடியும், நீ இதுக்கப்புறம் மாட்ட போற, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்ற மாதிரி அந்த குணா தனாவட்டா பேசுறான். என்ன பண்றதுன்னு தெரியாம இவரும் அமைதியா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆக்சுவலா ரம்யாவும் மீஞ்சூர் ரங்கநாதனும் க்ளோஸ் அப்படின்றத பத்தி யார் சொல்லியிருப்பாங்கன்னா அந்த குமார் தான் சொல்லியிருப்பாரு. இப்ப பொண்ணு கிட்ட பேசும்போது தான் குமார் சொன்னது பொய்ன்னு தெரிய வருது. ஏன்னா குமார் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான்ற மாதிரி ஃப்ரெண்டு பேரை சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த பேர்ல அப்பாவுக்கு ஃப்ரெண்டே இல்லைன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எது அந்த பேர்ல ஃப்ரெண்டே இல்லையா, அப்புறம் எதுக்காக அந்த மாதிரி சொன்னாரு, நம்ம கிட்ட எதையோ குமார் மறைக்கிறாரு அப்படின்றது இவருக்கு தெளிவா புரிஞ்சிருது. ரம்யா சாகும் போது ரம்யாவோட வீட்டுல இருக்க போன்லாம் காணாம போயிருக்கும். அந்த போன் எங்க இருக்குன்னு ட்ரேஸ் பண்ணும்போது 2 பேர் மாட்டிருப்பாங்க. அந்த 2 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா குமார் அடிப்பாங்க பாத்தீங்களா, அவங்க 2 பேர் தான் மாட்டிருக்காங்க. சரி இந்த போனுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது சார், நடந்த விஷயத்தை நாங்க சொல்லிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த நாள் இவங்க 2 பேருமே குமார லாக் பண்ண மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா. டே காசியே நீ தரமாற்ற, பேக்ல என்ன வச்சிருக்க குடுன்ற மாதிரி பேக வாங்கியிருப்பாங்க. ஆக மொத்தத்துல ரம்யாவோட திங்ஸ் அவர்கிட்ட தான் இருந்திருக்கு. அப்ப ரம்யாவை அவர் தான் கொலை பண்ணிருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப குமார் இடத்துக்கு வந்து குமார் திங்ஸ் எல்லாம் செக் பண்ணும்போது ஒரு வாட்ச்ல ராயுடுன்ற மாதிரி பேர் போட்டிருக்கு. இப்பதான் நமக்கு பாஸ்ட்ல நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த சுரேஷோட வீட்டுல ராயுடுன்ற மாதிரி ஒரு கிளீனிங் வேலை பாக்குறவன் இருப்பான். அவனுக்கு வாட்ச் கிஃப்ட் பண்ணிருப்பாரு. சோ அந்த ராயுடு தான் இப்ப குமாரா மாறி இருக்காரு அப்படின்றது தெரிய வருது. சோ குமார் இதை பத்தி நம்ம கிட்ட சொல்லவே இல்ல, நல்லா மறைச்சிருக்காரு. இதனால தான் இவருக்கு அந்த மீஞ்சூர் ரங்கநாதனை பத்தி தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த குமாரை பொறுத்த வரைக்கும் அடிச்ச பொலிட்டீஷியனை தான் திட்டுறாருன்ற மாதிரி முதல்ல காமிச்சிருப்பாங்க. உண்மை என்ன தெரியுமா, அங்க மீஞ்சூர் ரங்கநாதனோட படம் பெருசா இருக்கும். நீ எப்படி இப்படி வந்தன்னு எனக்கு தெரியாதான்ற மாதிரி அவனை தான் போட்டு திட்டிருப்பாரு. சோ இவர் ஏதோ தப்பு பண்ணிருக்காருன்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருது இல்ல. இவரை பாக்குறதுக்காக வந்தவர் பின்னாடி இருந்து கண்ணை எடுக்கிறதுக்காக வராரு. அப்பன்னு பார்த்து குமாரோட பொண்ணு சுவாதி வந்துடுறாங்க. அந்த பொண்ணு முன்னாடி எதுவும் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி யோசிக்கிறாரு. உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. மீஞ்சூர் ரங்கநாதன் சிஎம்மாவே மாறிட்டாரு பாத்தீங்களா. இப்போ ஒரு இடத்துல கலந்துக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காரு. பாதுகாப்புக்கு நிறைய போலீஸுங்களாம் கூட வந்துட்டு இருக்காங்க. அப்படி போலீஸ் மாதிரி நம்மளும் உள்ள நுழையணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் போலீஸ் மாதிரி பாதுகாப்பு தர இடத்துக்கு வந்துடுறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவர் பேசுறதுக்காக போக போறாரு. இப்ப சட்டுன்னு ஹீரோ இருக்காருல, முதுகுல கண்ணை வச்சு லாக் பண்ணிட்டாரு. அசஞ்சனா ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காரு. இந்த ரங்கநாதன் செம்மையா பயந்துட்டு இருக்கான். ரங்கநாதன் ரஞ்சனை எப்படியும் சாவடிப்போன்ற மாதிரி இவனோட பிளாஷ்பேக் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லியிருப்பான். அவரு சாவர தருவாயில ஹீரோ கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. பிளாஷ்பேக் என்ன அப்படின்றத இப்பதான் நமக்கு தெளிவா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. 77ல இவனோட பேரு பெர்னாண்டஸ் அப்படின்றது. இவனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவனா இருப்பான். சாவும் போது இப்படி சாவக்கூடாது, பணக்காரனா மாறணும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். இந்த மாதிரி சமயத்துல தான் சுரேஷ் கிட்ட இவன் டிரைவரா வேலை பார்த்திருப்பான். இவன் கார்ல வரும்போது சுரேஷும் சஞ்சயும் பேசுறாங்க. அதாவது எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ன்றதுனால இங்க இருக்க நகையெல்லாம் வேற ஒரு பகுதிக்கு கொண்டு போகணும்ன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் அவன் கேட்கிறான். அப்படி கேட்டவன் சஞ்சய் கதையை முடிச்சிடலாம், சுரேஷோட கதையை முடிச்சிடலாம், நகையெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் யோசிக்கிறான். அதுக்கு யாரையாவது ஃப்ரேம் பண்ணோம்ல, அதனால சுரேஷை ஃப்ரேம் பண்றதுக்காக சில பிளான் எல்லாம் இவன் போட ஆரம்பிச்சிருப்பான். இவன் தான் நடந்த விஷயத்த எல்லாருமே இப்படி நினைக்கணும்ன்ற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் மாத்தி அமைச்சிருப்பான். அதாவது எல்லாருமே சுரேஷ் தான் கெட்டவர்னு நினைக்கணும், அந்த மாதிரி சில விஷயங்களை இவன் பண்ணி வச்சிருப்பான். இதெல்லாம் என்னால தனியா பண்ண முடியாதுல்ல, அதனால ராயுடுன்னு ஒருத்தனை சேர்த்துக்கிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அந்த ராயுடுவை பொறுத்த வரைக்கும் பொண்ணு மேல ரொம்ப பாசமா இருப்பான். அதனால வீட்டை சேர்ந்த சுரேஷ்க்குமே ராயுடுவை ரொம்ப பிடிக்கும். இந்த ராயுடுவை வச்சுதான் குடும்பத்தை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவன் பிளான போட்டிருப்பான். ராயுடுக்கும் காசு வேணும்ன்ற எண்ணம் இருக்கும்ல, லைட்டா மனசை மாத்த ஆரம்பிக்கிறது. அவங்களுக்கு சாப்பாடுல மயக்க மருந்து மட்டும் கலந்துரு, நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம், அவங்க யாரையும் நான் சாவடிக்க மாட்டேன்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். அதனால ராயுடு என்ன பண்றாருன்னா இவன் சொல்ற மாதிரி அவன் சொன்னதை கலந்துடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சாப்பிடுற சாப்பாடுல எதையோ கலந்துடுறான். இப்ப அவங்க மயக்கமாவாங்கன்னு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போயிட்டு இருக்காங்க. அந்த சின்ன பொண்ணு இறந்து போயிடுறால, இதை பாக்குற ராயுடுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ இவன் மயக்க மருந்துன்னு சொல்லி விஷத்தை கலந்துருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல தான் சுரேஷும் சீக்கிரமா நம்ம கிளம்பணும்ன்ற மாதிரி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போதுதான்
ஒய்ஃப் வரதுக்கு பதிலா இந்த டிரைவர் வந்திருக்கான், நீ எதுக்குடா வந்திருக்கன்னு கேட்கும்போது சுரேஷுக்கு அப்படியே நெஞ்செல்லாம் அடைக்க ஆரம்பிக்குது. இவன் ஏற்கனவே விஷத்தை கலந்திருக்கான்ல, அதனால இந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. இவங்க 3 பேர் ஓடி போயிட்டாங்கன்னு எல்லாரையும் நம்ப வைக்கணும்னா பாடியை ஒரு இடத்துல புதைக்கணும்ன்ற மாதிரி இவங்க புதைச்சிருவாங்க. அதே மாதிரி அந்த கார் எரிஞ்ச நிலைமையில ஒரு இடத்துல கிடைக்கணும்ன்றதுக்காக இவங்களே அந்த காரை எரிச்சு விட்டுருப்பாங்க. இந்த விஷயத்தை பண்ணதுக்காக ராயுடுக்கு கம்மி காசை மட்டும் தந்துடுறாரு, இவர் மட்டும் நிறைய காசை எடுத்துக்கிறாரு. 45 வருஷம் கழிச்சு தான் அந்த எலும்பு கூட கிடைச்சிருக்கும். திரும்பி எனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவர்கிட்ட நிறைய நகை இருக்கிறதுனால ரம்யாவை கீப்பா வச்சிருக்கும் போது நகையை தந்திருப்பாரு. ரம்யா மூலியமா நம்மள நெருங்கிற போறாங்கன்றதுக்காக ஆளை வச்சு ரம்யாவோட கதையை இவர் தான் முடிச்சிருப்பாரு. இப்ப ரங்கநாதனை லாக் பண்ணிருக்க ஹீரோ இருக்கார்ல, உன்னோட பிளாஷ்பேக்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு வேண்டியது காசு, எவ்வளவு காசு தருவேன்னு பேரம் பேசுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ரங்கநாதன் இருக்கான்ல, சரி அந்த ராயுடு கதையை முடிச்சிரு, எவ்வளவு வேணுமோ நான் தரேன்ற மாதிரி சொல்றான். அதனால இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப இவனுமே மேடைக்கு வந்து ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். பொண்ணு முன்னாடி குமார எதுவும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இவர் வெளியே கூட்டு வந்துடுறாரு. அப்படி கூட்டு வந்தவரு ரம்யாவை நீ தான் சாவடிச்சியான்ற மாதிரி கேட்கிறாரு. நடந்ததே வேறன்ற மாதிரி இவருமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவர் ரம்யாவை பாக்குறதுக்காக வந்திருப்பாரு. மீஞ்சூர் ரங்கநாதன் தானே இந்த நகையை உனக்கு தந்தான் சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஆனா இவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் இவரை திட்டிட்டு இருக்காங்க. இவரை இழுத்து வெளியே தள்ளலான்னு பார்க்கும்போது கதவு கிட்ட வந்து யாரோ ஷூட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஐயோ ஷூட் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இவருமே ஷாக் ஆயிருப்பாரு. கிளம்பும் போது இவங்களோட போனை எடுத்துக்கலாம், அது மூலியமா ஏதாவது தகவல் கிடைக்கும்ன்றதுக்காக தான் போனை எடுத்திருப்பாரு. பாஸ்ட்ல நீயும் ரங்கநாதனும் சேர்ந்து தானே இந்த விஷயத்தெல்லாம் பண்ணீங்க, அதெல்லாம் சொல்லுன்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. இவர் வாக்கு மூலம் மாதிரி எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. அது எல்லாத்தையும் ஹீரோ கேப்சர் பண்ணிட்டு கன்னை வச்சு இவரை ஷூட் பண்ணிடுறாரு. ஐயோ ஷூட் பண்ணிட்டுமேன்ற மாதிரி இந்த இடத்துல ஃபீல்லாம் பண்றாரு. இப்ப ரங்கநாதனை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. கட்சி ஆளுங்க நிறைய பேர் பாக்குறதுக்காக வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஹீரோவும் பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. நீங்க சொன்ன மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு. ஹீரோவை முழுசா நம்ப முடியாது, இவன் எனக்கு எதிராக ஏதாவது சதி பண்ணானா இவன் கதையை முடிச்சிருன்ற மாதிரி வேற ஒரு ரவுடி கிட்ட சொல்றாரு. அந்த ரவுடியும் ஏத்துக்கிறாரு. இப்போ ஒரு இடத்துல பேசுறதுக்காக தான் இவர் வந்திருக்காரு போல, அதாவது ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்கிற இடத்துல பேசுறதுக்காக தான் மீஞ்சூர் ரங்கநாதன் வந்திருக்காரு. ஹீரோவும் கூட்டத்துல இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. அப்படி கூட்டத்துல இருந்து கவனிச்சிட்டு இருக்கும் போது அவரை ஷூட் பண்ணலான்ற மாதிரி கன்னை எடுக்க பாக்குறாரு. அப்ப அடியாள் இருக்கான்ல, இவன் ஷூட் பண்ண பாக்குறான் போல அப்படின்ற மாதிரி அவன் கன் எடுத்து ஹீரோவை லாக் பண்ணிட்டு இருக்கான். இப்பதான் பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் குமாரை ஷூட் பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, உண்மையில ஷூட் பண்ணிருக்க மாட்டாரு. நீ பண்ண தப்ப நீ தான் சரி பண்ண போற, வண்டியில ஏறுன்ற மாதிரி சொல்றாரு. ஆக மொத்தத்துல அங்க இருந்து குமார கூட்டு வந்திருக்காரு அப்படின்றத நமக்கு புரிய வைக்கிறாங்க. கன்னை எடுக்கிற மாதிரி போனவர் கன்னை எடுக்க மாட்டாரு. சே இவன் கண்ணெல்லாம் எடுக்கலன்ற மாதிரி பின்னாடி இருக்க ரவுடியும் யோசிச்சுட்டு இருக்கான். ரங்கநாதன் பேசிட்டு இருக்கும் போது அவருக்காக இவர் கோஷம் தான் போட்டுட்டு இருக்காரு. இப்ப ரங்கநாதன் எதர்ச்சியா திரும்பி பார்க்கும் போது அங்க ஒருத்தரை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. அங்க யாரை பார்த்திருப்பாருன்னா ராயுடுவை தான் பார்த்திருப்பாரு. ராயுடு தான் இங்க இருக்க எல்லாருக்கும் மோர் தந்திருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே இந்த மோரை நம்ம குடிச்சோன்னு யோசிக்கிறாரு. அதாவது ரங்கநாதன் பேசுறதுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த மோரை குடிச்சிருப்பாரு. ஐயோ மோர்ல அவன் ஏதாவது கலந்திருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம அப்ப கலந்து சாவடிச்ச மாதிரி நமக்கு ஏதோ கலந்திருக்கான் போலன்னு யோசிக்கிறாரு. கரெக்டா இவருக்கு தொண்டெல்லாம் அடைக்க ஆரம்பிக்குது. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே இவருக்கு பக்கத்துல ஓடிட்டு இருக்காங்க. பாஸ்ட்ல அந்த குடும்பத்தை சாகடிக்கும் போது இந்த பெர்னாண்டஸ் 1 2 3 அப்படின்ற மாதிரி கிண்டலா எண்ணிருப்பான். இப்ப பிரசன்ட்ல இந்த ராயுடு இருக்கார்ல, அதாவது குமார் இருக்கார்ல, 1 2 3 4ன்னு எண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல நெஞ்ச அடைச்சே இவர் இறந்து போயிடுறாரு. சோ அவர் எப்படி பண்ணாரோ அதே மாதிரி குமாரும் ஹீரோவும் சேர்ந்த மாதிரி இவரோட கதையை முடிச்சிருக்காங்க. இப்ப பேசிக்கிட்டே அங்க இருந்து கிளம்பி வரும்போது குமாருக்கும் நெஞ்செல்லாம் அடைக்க ஆரம்பிக்குது. ஹீரோவும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாரு. நானுமே அதை குடிச்சிட்டேன்னு சொல்றாரு. எதுக்காக அவசரப்பட்டு இப்படி பண்ணீங்கன்னு ஹீரோ கேக்குறாரு. இல்ல அந்த காலத்துல நான் தப்பு பண்ணிட்டேன், காசுக்கு ஆசைப்பட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றாரு. ஆக்சுவலா அந்த சுரேஷ் ரொம்ப நல்லவரா இருப்பாரு. இவனுக்காக டாய் தரும்போது என்ன சொல்லியிருப்பாருன்னா, என்னைக்குமே இதே மாதிரி வெகுளியாவும் நல்லவனாவும் இருந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா காசு காசப்பட்டு இவர் தப்பு பண்ணிட்டார்ல, செஞ்ச தப்ப திருத்துறதுக்கு அந்த மீஞ்சூர் ரங்கநாதனை மாட்டி விடுறதுக்கு எவ்வளவோ வழியெல்லாம் கையாண்டேன், எதுவுமே வேலைக்கு ஆகல. இப்ப உன் ஹெல்ப் மூலியமா அவன் கதையை முடிச்சிட்டேன், எனக்கு இதுவே போதும், என் பொண்ணை மட்டும் நீ நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே உயிரை விட்டுறாரு. இப்ப ஹீரோ சுவாத்திய பாக்குறதுக்காக வராரு. அவங்களுமே ஆசிரமத்துல இருக்க பசங்க கிட்ட பேசி விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப இவருமே அப்பா இறந்து போன விஷயத்த சொல்றாரு. அதை கேட்டு பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி அந்த ரங்கநாதனுக்கு எதிராக இவர்கிட்ட தான் வீடியோ இருக்குல்ல, அந்த ராயுடு பேசின குமார் பேசின வீடியோ இருக்கும். அந்த வீடியோலாம் அந்த சேனல் எட்டி கிட்ட தந்துடுறாரு. சோ ரங்கநாதன் நல்லவன்லாம் கிடையாது, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கிரைம் பண்ணியிருக்கான்றத பத்தி எல்லாருக்குமே தெரியுது. அதே மாதிரி சுரேஷ் 77ல யாருக்கோ ஹெல்ப் பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, யாருக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்றத இங்கதான் நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா ஹெல்ப் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாரு. அவரோட கையில பச்சை குத்தி இருக்கும். இப்ப பிரசன்ட்ல நம்ம ஹீரோவோட அப்பாவை காட்டுறாங்க. ஹீரோவோட அப்பா கையில தான் அந்த பச்சை குத்துனது இருக்கு. ஆக மொத்தத்துல சுரேஷ் அந்த காலத்துல ஹீரோவோட அப்பாக்கு தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு.
ஹீரோ தெரிஞ்சும் தெரியாமலும் அப்பாவோட ஹெல்ப்புக்கு கைமாறு பண்ற மாதிரி சுரேஷோட கேஸை சால்வ் பண்ணியிருக்காருன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை கொஞ்சம் குழப்பமா தான் இருந்திருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சதா இல்லையான்றதை கண்டிப்பா சொல்லுங்க. அதே மாதிரி பிடிச்சதா இல்லையான்றதையும் கண்டிப்பா சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.